முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேல $5 மில்லியன் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் யோஷித்த ராஜபக்ஷ அவருக்கு எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. அதுலயும் அந்த டெய்சி ஆட்சியோட ஒரு வழக்கு இருந்தது இல்லையா, அந்த வழக்கு கூட நிராகரிக்கணும்னு சொல்லி இருந்தாரு. அதை நிராகரிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுல இருந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் சரி ராஜபக்ஷக்களுக்கும் சரி ஒரு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ராஜபக்ஷ கைதுகள். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வராம இருந்திருந்தா வேற ஏதாவது ஒரு ஜனாதிபதி, இப்ப கடைசி ஜனாதிபதி தேர்தலில் இன்னொரு ஜனாதிபதி வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வேட்பாளர்களா இருந்தவங்கல இன்னைக்கு என்ன விஷயம் வெளிவந்து இருக்கும். உதய கவர்மெண்ட் பிள்ளை மற்றவங்க எல்லாத்துக்காகவும் முன்னிலாகி தன்னோட கருத்துக்களை சொல்றாரு. ஒருவேளை உதய கவர்மெண்ட் பிள்ளை கைது பண்ணா அவருக்காக யாரு பேசுவாங்க அப்படின்றதையுமே பார்க்கணும். அவங்க வருவாங்க, ராஜபக்ஷ ஆதரவாளர்களுக்கு இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இருப்பாங்க இல்லையா. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் சதுர்ஷிகா. வணக்கம் கனுஷ்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கும் நிறைய செய்திகள் எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான தகவல் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேல $5 மில்லியன் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி ஒரு தகவல் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் சமூக வலைதளங்கள்ல இன்றைய நாள்ல அதிக அளவுல பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அந்த செய்தியை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம், அதுவும் விரிவா பேச போறோம். ஓகே கனுஷ்யா, அது மட்டும் இல்லாம இப்ப அப்பாவை பத்தி பேசும்போது மகன்களை பத்தி பேசாம எப்படி? அதுவும் யோஷித்த ராஜபக்ஷ அவருக்கு எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. அதுலயும் அந்த டெய்சி ஆட்சியோட ஒரு வழக்கு இருந்தது இல்லையா, அந்த வழக்கு கூட நிராகரிக்கணும்னு சொல்லி இருந்தாரு. அதை நிராகரிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கோட ராஜகிரிய விபத்து, இந்த விபத்து தொடர்பான பல முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுலயும் அவரோட டிரைவரை இந்த விபத்து தொடர்பா போயிட்டு போலீஸ்ல முன்னிலையாக சொல்லியிருக்கதா தான் இப்போ செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தோட முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கறதையும் நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். ஓகே, அது மட்டும் இல்லாம யோஷித்த ராஜபக்ஷவை பத்தி பேசியாச்சு. அப்ப வசந்த கருணாகூட பத்தி பேசாம எப்படி? இவர் ஏற்கனவே முன்னிலையாக சொல்லி அழைச்சிருந்தாங்க. எனக்கு முடியாது, சுகம் இல்லாம இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்றைய தினம் அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஜூன் ஜூலை மாதங்கள்ல கைதுகள் ஆரம்பமாகிருச்சு. இன்றைய தினம் வசந்த கருணாகூடம் கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தியுமே பேசலாம். இன்னைக்கு நாள்ல நிகழ்ச்சியில நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போலாம். முதல்ல பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாள்ல ரொம்பவே பரபரப்பான ஒரு செய்தின்னு சொல்லலாம். அதாவது நீங்க சொன்ன மாதிரியே பரபரப்பா 2 சம்பவம் பதிவாயிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பரபரப்பான செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பா வெளியாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதிக அளவானவங்க இதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ மேல $5 மில்லியன் லஞ்ச குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாயிட்டு இருக்கக்கூடிய செய்தி. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுல இருந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் சரி ராஜபக்ஷக்களுக்கும் சரி ஒரு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ராஜபக்ஷ கைதுகள் அப்படின்னு சொல்லி, எங்க பார்த்தாலும் கைது, எங்க பார்த்தாலும் லஞ்சம், அப்படி இப்படின்னு சொல்லி பல அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பா வெளியாயிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கொழும்பு காலி வீதியில, அதாவது இப்போ இந்த ஷ்ரங்கீலா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல் அமைந்திருக்கக்கூடிய காணி, அந்த பகுதி முன்னாடி இலங்கை இராணுவ தலைமையகத்துக்கு சொந்தமான காணி அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த காலப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஒப்பந்தத்தோட தொடர்புடைய சில தரப்பினர் $5 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை இப்போ மறுபடியும் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ஒரு புலனாய்வு தகவலா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாள்ல பலரால பகிரப்பட்ட ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி இருக்கு. இந்த காணி ஷ்ரங்கீலா ஹோட்டல் குழுமத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட சிலர் அந்த நேரம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த காசோட மதிப்பீடோட அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை லஞ்சமாக பெற்றிருக்கதா தான் இந்த தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரான சிதம்பரம் அப்படிங்கிறவரால் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வழங்கியதாக கூறப்படக்கூடிய ஒரு சத்திய பிரமாண வாக்குமூலத்தோட அடிப்படையா
இருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ராஜபக்ஷ குடும்பத்தோட தொடர்புல இருந்த முக்கியமான ஒரு நபரா கருதப்பட்ட சச்சிந்தவாஸ் குணவர்தன கிட்ட இது தொடர்பா ஒரு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த வாக்குமூலத்துல இந்த பணம் ராஜபக்ஷ குடும்பத்தோட 2 மகன்களால தங்கல்ல பகுதியில இருக்கக்கூடிய டங்கோல் பே அப்படிங்கிற ஹோட்டலை வாங்குறதுக்கும் இன்னொரு நிறுவனத்துல முதலீடு செய்யறதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இந்த நிதி சிங்கப்பூர்ல இருந்து இலங்கைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி மூலமா சட்டவிரோத பணப்பரிமாற்றம், அதாவது மணி லாண்டரிங்னு நம்ம சொல்லுவோம், மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவங்க மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் தொழிலதிபர் சிதம்பரம் தன்னோட சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தை இலங்கைக்கு வராம சிங்கப்பூர்லேயே அப்ப இருக்கக்கூடிய FCID பணிப்பாளர் ரவி வைத்தியலங்காரா உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில வழங்கினதாகவும் சொல்லப்படுது. இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இது. இதெல்லாம் வந்து இப்ப அப்பவே நடந்திருக்க விஷயங்கள் தான், முன்னாடியே வெளியில வரல. இப்போ ஆனா வெளியில வரலன்னு சொன்னா அப்ப இருந்த ஆட்சிகள்லையும் அப்ப இருந்த உயரதிகாரிகள் கிட்டையும், ஜனாதிபதிகளா இருக்கட்டும், அதுக்கடுத்து மிக முக்கியமான பதவிகளை வகிச்சவங்கனால இந்த விஷயம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலை, முறையான விதத்துல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. பட் இப்போ மறுபடியும் இதை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது பொதுவெளியில பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்களா மட்டுமே இல்லாம மறுபடியும் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேல ஒரு தீவிரமான விசாரணையா இது வந்து முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே மறுபடியும் ஓப்பன் ஆகுது. நம்ம சுருக்கமா சொல்றோம், ஜனாதிபதி அனுர சொன்ன மாதிரி அவர் ஃபைல்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணா நல்லது. எனக்கு தெரிஞ்சு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கீழே உள்ள, அதாவது நாமல், யோஷித், மத்தவங்க எல்லாருமேலயுமே ஏதோ ஒரு வழக்கு இருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ மேல எந்த வழக்குமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கபில சந்திரசேனவுமே அவர் சாட்சி சொல்லியிருந்தாரா இருந்தா அதுக்கு அடுத்த வழக்குகளை விசாரிச்சிருக்கலாம். இப்ப அவருமே இல்ல. அதுக்கு அடுத்ததான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதுதான். இந்த வழக்கு விசாரணையை வந்து எப்படி ஆரம்பிப்பாங்களா அப்படின்றதுமே தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஏர்பஸ் ஊழல் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக தான் அவர் ரொம்பவே அண்மையில வந்து இந்த வாக்குமூலம் வழங்குறதுக்காக போயிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த கபில சந்திரசேனவோட மரணம், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனால இந்த ஏர்பஸ் ஊழல் வழக்குமே கூட இப்போ கொஞ்சம் இழுபறி நிலையில தான் இருக்கு. ஏன்னா இந்த இவருடைய கொலையா தற்கொலையாங்கிற விசாரணைகளை இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த வழக்கு கொஞ்சம் இழுபறியாகிட்டு தான் இருக்கு. அப்படியான பின்னணியில இப்போ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடியதும் வெளிப்படையாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டா இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்வரும் நாட்கள்ல மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், வாக்குமூலத்துக்காக அழைக்கப்படலாம். கொடுத்தவர் வந்து கவனமா இருந்தாரு அப்படின்னா சரி. ஆமா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எதிர்வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ இப்படிதான் நான் வெளியில வந்திருக்குது இந்த ஏர்பஸ் ஊழல் வழக்கு, இப்போ சொன்ன இந்த விஷயமா இருக்கலாம். ஆனா வெளியில வராம இவங்களுடைய தரப்பு மூலமா, இந்த ராஜபக்ஷ குடும்பம் மூலமா இன்னும் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொல்ல தெரியல. அது அப்படின்னா எந்த விஷயத்துக்கு இவங்க வாக்குமூலத்துக்கு போறாங்க, எந்த கேஸுக்காக இவங்க வந்து நீதிமன்றம் போறாங்க, எதுக்கு இவங்களுக்கு பிணை வழங்கப்பட்டதுன்னு நாங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இப்போ அந்த குடும்பத்துல வந்து வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து இன்னைக்கு நாள்ல ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் இந்த சம்பவம் தொடர்பா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த மஹிந்த ராஜபக்ஷ கேஸ் எல்லாம் இப்படியே இருக்கும் போது முன்னாள் கடற்படை தளபதி, அதாவது வசந்த கருணாகொட அவர்கள் வந்து இன்றைய தினம் கைது செஞ்சிருக்காங்க. ஜூலை மாதத்துல 1வது கைது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கைதா தான் இருக்கும், வெற்றிகரமா ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இவரை வந்து ஏற்கனவே 16ஆம் தேதி மாதிரி அழைச்சிருந்தாங்க. அப்பயுமே அவர் எனக்கு சுகம் இல்லை, கடிதம் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு சின்ன புள்ள ரீசன்ஸ் எல்லாமே சொல்லி இருந்தாரு. ஆனா இன்றைய தினம் ஸ்ட்ரிக்டா கைது பண்ணிருக்காங்க. இப்போ வந்து கொழும்பு பிரதான நீதிமன்றத்துக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவருமே அப்படிதான் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சேவை செஞ்சனாலதான் இன்னைக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷ 2வது மகன் யோஷித ராஜபக்ஷவை இலங்கை கடற்படை நிர்வாக அதிகாரியா இணைத்தது மற்றும் அரச நிதியை தவறாக பயன்படுத்திய யோஷித ராஜபக்ஷவை பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காக அனுப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தான் விசாரணைகள் அடிப்படையில் தான் வசந்த கருணாகொட கைது செஞ்சிருக்காங்க. அதாவது யோஷித ராஜபக்ஷவை பத்தி பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து சிங்கள பாடம் இருக்குல்ல, ஒரு இப்ப நம்ம எல்லாம் தமிழ்ல பாஸ் பண்ணிருக்கணும் ஏதாச்சும் வேலைக்கு போனா அப்படின்னு சொல்ற மாதிரி சிங்கள பாடத்துல கூட கிரெடிட் கூட பாஸ் பண்ணாத ஒருத்தர்.
ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி வெளியே இருக்கு. இருந்தது. அப்படி அதாவது ஒரு ஆர்ட்ஸ் செஞ்சா நேவி ஆஃபீஸரா ஆக முடியுங்கிறதுக்கு உதாரணம் வந்து யோஷிதா ராஜபக்ஷ தான் அப்படின்னே சொல்லி ஆகணும் கனுஷியா. இப்ப ஆர்ட்ஸ் செஞ்சு ஒரு சிங்கள பாடத்துல கூட சி இல்லாத ஒருத்தர் எப்படி நேவி ஆஃபீஸரா ஆக முடியும்ன்றதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. இவருக்காகவே சட்டங்களையும் மாற்றி மாற்றிருக்காங்க. அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த நேவி ஆஃபீஸருக்காக பிரித்தானியாவுக்கு வந்து டிசம்பர்ல தான் போகணும். ஆனா இவர் செப்டம்பர்லயே நாங்க போக போறோங்கிறதுக்காக அனுமதி கோரி இருக்காரு. ஆமா. அது அதாவது எப்படி இந்த அட்வர்டைஸ்மென்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து இவங்க மூலமா அனுமதி கோரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வெளியாகி இருந்த தகவல்கள். ஆமா. அக்டோபர் மாதம் அளவுல அதுக்கான அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே மாற்றி இருக்காங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம ஒரு கடற்படை அதிகாரியா வாரத்துக்கு டோராங்கிற ஒரு கப்பல்ல பயிற்சிகள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்காம். ஆனா இவர் வந்து அந்த பயிற்சி கப்பல்ல வந்து பயிற்சியை பெறல அப்படின்றதையுமே அண்மையில ஒரு ஆபீசருமே வெளிப்படுத்தியிருக்காரு. வெளிப்படுத்தி அதாவது ரீல்ஸ் ஆட்சியாவுமே இவங்களுமே இருந்திருக்காங்க. நான் வந்து போராடுறேன், யுத்த களத்துல போராடுற மாதிரி போயிட்டு வாரேன், அப்போ வந்து நீங்க வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை எடுத்து வெளியில விடுங்க, நான் வந்து யுத்தம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னுமே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல தானே நடந்திருக்கு. யுத்தம் அதி உச்சகட்டமா இருந்த காலத்துல கூட இவருக்கு கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? இந்த வசந்த கருணாகூட தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து அதிகமான வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, பாவம், ஒரு பெட்டாவே வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த பயிற்சி பட்டறையிலையுமே பயிற்சி பெறும் போது 2 வருஷத்துக்கு வந்து அவங்க அந்த விடுதிக்குள்ளேயே இருக்கணும், ஹாஸ்டலைஸ் ஆகி இருக்கணும். ஆனா இவர் வந்து அதிகமான காலத்தை வந்து கொழும்புல தான் கழிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம எதுக்குமே போகல, எந்த யுத்தத்திலையுமே ஈடுபடல, எதுவுமே செய்யாம கடற்படை அதிகாரியா யோஷிதா ராஜபக்ஷ இருந்ததுக்கு பிரதான காரணமா இருந்த ஒரு நபர் வந்து வசந்த கருணாகூட தான். அவரை கைது பண்ணதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சின்ன புள்ள காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தது அதெல்லாம் சரி வராது, வாங்க கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், அவரை இப்ப வந்து நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சு ஆகணும். இவரையாவது இந்த கேஸ்லயாவது ஒரு தீர்வு வருமா அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லாமே கைது பிணை அப்படின்னு போய்கிட்டு இருக்கதோட வழக்கு விசாரிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வராங்க, அதுக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சிருது. இழுப்பறியில தான் இருக்கு. இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எத்தனை கேசஸ் இருக்கு, எந்த கேஸ்க்கு முன்னிலையாகிறாங்க, எதுக்கு பிணை கிடைக்குது, எதுவுமே தெரியல இல்லையா? இந்த கேஸ்லயாச்சும் யாரையாவது கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. அப்படின்னா இப்போ இந்த வசந்த கருணாகூட அவருடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் கைது செஞ்சதுக்கு அப்புறமா ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. என்ன மாதிரியான கருத்துக்கள் வருது அப்படின்னு சொன்னா, இப்ப சுரேஷ் சலேக்கு சொன்னாங்க இல்லையா, 30 ஆண்டு கால யுத்தத்துக்கு வந்து இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ அதே மாதிரியான கருத்துக்களை இப்பயும் பார்க்கக்கூடியதா இருக்கு. யோஷிதா அரெஸ்ட் ஆன டைம்லயும் வந்து அவருடைய கல்வி தகைமைகளை வந்து இல்ல அப்படின்னு சொல்லி மாத்தி ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் போஸ்ட் பண்றதை பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இவருடைய கைது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, சரத் பொன்சேகாவை தவிர மற்ற எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டுட்டு இருக்காங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ராஜபக்ஷ ஆதரவாளர்களோட கருத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், ராஜபக்ஷ வந்து அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2006ஆம் ஆண்டில் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி யோஷித ராஜபக்ஷவை கடற்படை அதிகாரியா, அதாவது கல்வி தகைமையே இல்லாதவங்களோட மகனை நீங்கள் வந்து ஒரு கடற்படை அதிகாரியா நீங்க வந்து நியமிச்சிருக்கீங்க. அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் A to Z நீங்க முன்னுக்கு நின்று செஞ்சிருக்கீங்க. அதுக்கு அந்தந்த விடயங்கள்ல இருந்த பொறுப்பானவங்களை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால அவங்க இப்போ வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாகி அவங்க அதை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? இப்படிதான் வந்து இந்த வசந்த கருணாகூடோட நிலைமை வந்து இருக்கு. அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணதெல்லாம் நீங்க, உங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு நான் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு. அதாவது இந்த ராஜபக்ஷ குடும்பத்துல வந்து எதுவுமே நேர் வழியா சரியான வழியில போய் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நாமல் ராஜபக்ஷவோட இந்த சட்டத்தரணி பட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு தனியா ஒரு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு அவ்வளோ ஊழல்கள் அதுக்குள்ள நடந்திருக்கு இல்லையா? அவர் வந்து தனியா ஒரு ஏசி ரூம்குள்ள இருந்து தான் எக்ஸாமே எழுதினாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உதாரணமா சொன்னது இல்லையா? அவங்க ராஜபக்ஷோட மகன்களுக்காக சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்தி இஷ்டத்துக்கு மாத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த யோஷித ராஜபக்ஷவோட விஷயத்திலயுமே நடந்திருக்கு.
அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கு. அதுக்காக தான் இப்போ வசந்த கரண்ணா கூட கைது செய்யப்பட்டிருக்காரு. நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் பிணைன்னு வரலாம், அப்படி இல்லைன்னா விளக்கமறியலில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தடுப்பு காவல் உத்தரவு கூட வரலாம் அவரை வச்சு விசாரணைகளை மேற்கொள்றதுக்காக. பட் இதோட சம்மந்தப்பட்டவரை வந்து கைது செஞ்சு பிணையில் விடுவிச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு வெளிநாட்டு பயண தடை இருக்கு. மேபி இவருக்கும் வெளிநாட்டு பயண தடையோட பிணைகள் வழங்கப்படுமா, அப்படி இல்லைன்னா இவரை வந்து விளக்கமறியல வைப்பாங்களா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரும். ஆமா, இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, விசாரணைக்கு உட்படுத்தும் போது இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளிவர போகுது அப்படிங்கிறது தெரியல. எது எப்படி இருந்தாலும் கூட மக்களுடைய பணத்தை வந்து அவ்வளவு அநியாயம் அதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களும் கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி பணம் இவ்வளவு அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு நாசகார விதத்தில் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகிருக்குன்னு நினைக்கும் போது தான் அதுதான் இப்போ மக்களுடைய மனசுல இருந்து அந்த ஒவ்வொரு சாபம்னு சொல்ல முடியாது, மக்களுடைய கண்ணீருக்காக கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கைதிகளும் வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த ராஜகிரிய விபத்து அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஒருத்தர டக்குன்னு ஞாபகம் வரும். இது யார் அப்படின்னு சொன்னா இந்த முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க. இந்த ராஜகிரிய விபத்து வழக்குல வந்து போலீஸ்ல சாரதிய முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சம்பிக்க ரணவக்க அறிவுறுத்தினார் அப்படின்னு சொல்லி முன்னாள் தனிப்பட்ட உதவியாளர் நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கியிருக்காரு. அதாவது சம்பிக்க ரணவக்கோட இந்த விபத்து நடந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சாரதிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து போய் போலீஸில் ஆஜராயிருங்க அப்படின்னு சொல்லி சம்பிக்க சந்தேகம் வராது சொன்னதா வந்து அவருடைய முன்னாள் தனிப்பட்ட உதவியாளர் நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியமா வழங்கியிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகிரிய பகுதியில் 2016 ஆண்டு இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பான வழக்குல முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவோட அறிவுறுத்தலோட அடிப்படையில் சாரதி ஒருவரை போலீஸ்ல முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அவருடைய முன்னாள் தனிப்பட்ட உதவியாளர் ஹர்ஷ பண்டார திலகசேரி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கியிருக்காரு. இந்த கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த சாட்சியம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. 2016 ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது இந்த சம்பவம் இந்த விபத்து நடந்ததா சொல்லப்படக்கூடிய அன்றைய தினம் நைட், அன்னைக்கு நாள் நைட் அந்த தனிப்பட்ட செயலாளரும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு நெருக்கமான ஒருத்தங்களும் அதையும் தாண்டி இந்த சொல்லப்படக்கூடிய சாரதி இவங்க 3 பேரும் வந்து பொரலஸ்கமுவேல ஒரு நடைபாதையில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கிட்ட இருந்து இந்த சாரதிக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்கள் வந்து உடனடியாக பொரல போலீஸில் போயிட்டு ஆஜராகுங்க அப்படின்னு சம்பிக்க ரணவக்க சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு வந்து அந்த விடயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த தனிப்பட்ட செயலாளரும் கூட சம்பிக்க ரணவுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இப்படி ஒன்று விஷயம் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு விபத்து நடந்திருக்கு, யாராவது ஒரு டிரைவரையாவது நீங்கள் வந்து போலீஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அந்த நடந்த சம்பவத்தை வந்து நீதிமன்றத்தில் சாட்சியமாக வழங்கியிருக்காங்க. தனிப்பட்ட செயலாளர் சாட்சியமாக வழங்கியிருக்காரு. ஓகேவா? ஆனாலும் பொருளஸ்கமுவிலிருந்து பொருளைக்கு ஒரு சாரதி அந்த இடத்துல இருந்த சாரதி வந்து போகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக துசித்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு சாரதியை போலீஸ் நிலையத்துக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாரதி தான் அன்னைக்கு போலீஸில் போய் ஆஜராகியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த தனிப்பட்ட செயலாளர் நீதிமன்றத்தில் சாட்சியமாக வழங்கியிருக்காரு. இதுக்கப்புறமா தாம் மறுபடியும் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு போய் அங்கே இருந்த முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அங்கே வீட்டுக்கு போகிற நேரம் சம்பிக்க ரணவக்க இருந்ததாகவும் அவரை பார்த்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ரொம்பவே பதட்டமாகவும் கவலையாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இப்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்னும் தொடர்ந்து நிலுவையில் இருக்குது, விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்களேன், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தனிப்பட்ட செயலாளரே போயிட்டு சாட்சியமாக வழங்கியிருக்காரு. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா படங்களில் தானே நாம் இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்போம். நான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக இதுவுமே ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தாங்க. எப்படி அப்படின்னா, நான் வந்து அரசியல்வாதியாக இருக்கேன், எனக்கு ஜனாதிபதியை தெரியும், ஜனாதிபதி மகனை தெரியுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. நாங்க எந்த உயரிய நிலையில இருந்தாலும் நாங்க தப்பு பண்ணலாம், அதுக்கான தண்டனைகளை வந்து கீழுள்ளவங்க தான் அனுபவிக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல இவர் சாரதியவாச்சும் முன்னிலையாக சொல்லியிருக்காரு, இல்லைன்னா இந்த கேஸுமே எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். மற்றது வந்து இப்போ
மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லி மக்களால தெரிவு செய்யப்பட்டு அவங்களுடைய வாக்குகளை பெற்று இந்த போறாங்க இல்லையா, பார்லிமெண்ட் போறாங்க. இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஆமா. பார்லிமெண்ட் போறாங்க, அந்தந்த பதவிகளை வகிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க? நீங்க மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லி போயிட்டு மக்களுக்காக தான் பண்றீங்களா, மக்களுக்காக தான் சேவை செய்றீங்களான்னு கேட்டா இல்ல. உங்களுடைய சுயலாப அரசியல் தான் இந்த எல்லா சம்பவத்தோட பின்னாடியும் இருக்கு இல்லையா? இலங்கை அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யாரு சரியா இருக்காங்க அப்படின்னு நமக்கு யாரையுமே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ இலங்கையோட அரசியல் வந்து மாறி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராகவே இவ்வளவு கேஸ் கேசஸ் இருக்கு. இருக்கு. இப்போ சும்மா யோசிங்க. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வராம இருந்திருந்தா வேற ஏதாவது ஒரு ஜனாதிபதி, இப்ப கடைசி ஜனாதிபதி தேர்தல்ல இன்னொரு ஜனாதிபதி வந்து வந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வேட்பாளர்களா இருந்தவங்கல இன்னைக்கு என்ன விஷயம் வெளிவந்து இருக்கும்? இப்போ இவங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே வந்து ஒரு சுயாதீனம் இருக்கு. சுயாதீனமா நீதிமன்றங்களையா இருக்கட்டும், விசாரணைகளையா இருக்கட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கு. கண்டிப்பா. அதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து வெளிவருது. அவங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. இந்த கேஸ் எடுக்காதீங்க, இந்த கேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி விசாரணைகளுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாம சரியான முறையில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எதிர்வரக்கூடிய நாட்களில் என்னென்ன விஷயங்கள் வெளிவர போகுதோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில இந்த அண்மையில கைது செய்யப்பட்ட முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவோட மகன் ரக்கித ராஜபக்ஷ, அது மட்டும் இல்லாம ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் சரித் அபேசிங், இவங்க 2 பேருடைய வழக்கு விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு, நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரையில இவங்க 2 பேரையும் மறுபடியும் விளக்கமறியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. வழங்காம இருப்பாங்களா விளக்கமறியல்? இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா. 500 கோடி ஹரக்கட்டா கிட்ட இருந்து லஞ்ச தொகையா பெறப்பட்டிருக்கதா இவங்க 2 பேர் மேலேயும் குற்றம் ஏகப்பட்ட சுமத்தப்பட்டிருக்கு. வருத்தங்கள், நோய்கள் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க இன்னைக்கு வர்ற ஃபுட்டேஜஸை பாருங்க, அவங்க கோர்ட்டுக்கு வர்ற வீடியோஸை பாருங்க. எனக்கு தெரியல அவங்களுக்கு எங்கேயுமே அப்படி ஒரு, அதுவும் சரித் அபேசிங்குக்கு 60 வயசுல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்னா அவர் சும்மா தோற்ற அளவில் எப்படி இருக்கணும் நீங்க யோசிங்க. 60 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி ஒரு வீல் சேர்ல போடலாமா கோர்ட்டுக்கு? ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அழகா தான் வர்றாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு பிரபல நடிகர் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இவ்வளோ நோய்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வீடியோஸ் போட்டோஸ் பார்க்கும்போது எங்கேயுமே அவருக்கு அப்படி ஒரு நோய் இருக்கு, அவர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்காரு, அதனால அவருக்கு விளக்கமறியல் இருக்க முடியாதுங்கிறது பாக்குற எங்களுக்கு தெரியல. மருத்துவ அறிக்கைகள் மூலமா தான் உறுதிப்படுத்திக்கணும். மக்களை இன்னும் முட்டாளாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சின்ன காரணத்தை வச்சு இது பொய்ன்னு தெரியும். ஆனா நீ ஹாஸ்பிட்டல்லே இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே இந்த சட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்றது, சட்டத்தரணிகள் மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் நீதவான் அதை வந்து கரெக்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்ல நீங்க விளக்கமறியல இருங்க, இன்னும் வரைக்கும் மறுபடியும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 500 கோடி ரூபாவா, இல்லாட்டி இதை விட இன்னும் விஷயங்கள் நடந்திருக்கா? இப்போ விஜயதாஸ் ராஜபக்ஷவோட பெயர் அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம சாகல ரத்நாயக் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழக்கு இல்லையா? விஜயதாஸ் ராஜபக்ஷவோட மகன் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன இடத்துலயுமே இவங்க நாங்க அந்த தப்பு பண்ணலங்கிறத சொல்லல, தப்புல இருந்து எப்படி தப்பிக்கலாம்ங்கிறத தான் சொல்றாங்க. விஜயதாஸ் ராஜபக்ஷ ஒரு லாயருங்கிறதுனாலையும் அவரோட மகன் ஒரு லாயருங்கிறதுனாலையும் அவருக்காக 100க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் முன்னிலை ஆவாங்க அப்படின்றதான் விஜயதாஸ் ராஜபக்ஷவுமே சொல்லியிருக்காரு. தண்டனை செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, தண்டனை அனுபவிக்கிறோங்கிறதெல்லாம் இல்ல கிடையாது. இவங்களுமே எந்த இடத்துலயுமே நான் தப்பு பண்ணலங்கிறது இது வரைக்குமே சொல்லல. எப்படி தப்பிக்கலாம்னு தானே இன்னமுமே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது சட்டத்துக்குள்ள இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப வாங்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வெளிவந்தா அவமானம், அவங்களுடைய நட்பெயருக்கு களங்கம், அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதனால எப்படியும் தப்பிக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் வந்து இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த வழக்குகள்ல இருந்து ஆரம்பத்திலேயே தங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதீப் போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் விடுத்த கோரிக்கைகளை சிவில் மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அப்படின்னா இந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து உங்களை வந்து விடுவிக்க முடியாது, நீங்க இருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி கோர்ட் மறைமுகமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுடைய கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாக்குதல் வந்து 2019 நடந்திருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மூலமா இருக்கட்டும் தெரியும்
அதாவது இந்த திருடன் கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி 2019 ஜனாதிபதியா வந்து கோட்டாபய ராஜபக்ஷ பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அவர் அதை சொல்லி தான் பதவிக்கே வாராரு. இங்க வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, இது வந்து நாங்க சார்ட் அவுட் பண்றோம், நீங்க என்ன வந்து ஜனாதிபதி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்குது. அவர் ஜனாதிபதி ஆகுறாரு. ஆனதுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு விசாரணைகளுமே நடக்கல. எந்த ஒரு அதுல என்ன ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னா, நேர்மையான திறமையான அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி போட்டு ஜெயில்ல போட்டுடுறாங்க இல்லையா? போட்டுட்டு அதுதான் அவங்க ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு செஞ்ச மிகப்பெரிய முக்கியமா ஷானி அபிஷேக். ஆமா, அவரை வந்து பொய் குற்றச்சாட்டுகள் கீழே வந்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பதிவாகி இருந்து எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா தூசி தட்டி எடுக்கப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட பல பல விஷயங்கள் வெளிவந்தது இல்லையா? சுரேஷ் சாலவுமே உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்காரு, உண்மைகளை கூட சொல்லலாம். அவருடைய பாஸ்வேர்டை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு உதயகம்மன் பிள்ளை என்ன காரணத்தை சொன்னாலும் மேபி சுரேஷ் சலே தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாரா இருந்தா இல்லையா? அவங்களுடைய வீட்டாக்கள் வந்து இவரை பத்தி இவ்வளோ யோசிக்கிறாங்களே, அவருடைய மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ரிலீஃபா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க சுரேசரை உணர்ந்துகிட்டாரா இருந்தா? நாட்டுக்காக சேவையாற்றியவர் அப்படிங்கறத அடிக்கடி உதயகம்மன் பிள்ளை பதிவு பண்றாரு. உண்மையாவே நாட்டை நேசிச்ச ஒரு மனிதரா இருந்தா அவர் உண்மைகளை சொல்லணும். உண்மைகளை சொன்னாதான் அடுத்த கட்ட விசாரணைகள் வந்து நகர்த்தப்படும். யாருக்காக இதை மறைக்கிறாரு அப்படின்றது தெரியல. ஆனா சுரேஷ் சல்லையும் அவரோட தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக ஈஸ்டர் தாக்குதல வந்து நடத்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தர் உத்தரவின் பேர தான் அவர் நடத்திருப்பாரு. அந்த யாரு இல்லைன்னா பாஸ்வேர்டை சரி கொடுங்க அப்படின்றதுதான் மக்களோட கேள்வியாவும் இருக்கு. நேற்று இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவையான பதிவு இல்ல நம்மளோட கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க எல்லாம் முதல்ல உதய கவர்மெண்ட் பிளவை கைது பண்ணுங்க, அதுக்கு பிறகு மத்தவங்க எல்லாரையுமே கைது பண்ணலாம்ன்ற ஒரு கருத்து சொல்லியிருந்த கருத்துக்களுக்கு வந்து அதாவது நீதிமன்றத்தை அவமதிச்ச மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு சில முறைப்பாடுகளும் குற்றச்சாட்டுகளும் இன்றைய நாள்ல முன்வைக்கப்பட்டிருக்கதை வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது. நாங்க எங்க கைது செய்யறது, அவர் தான் கோர்ட்டுக்கே போயிட்டு வந்து அழகா எஸ்கேப் ஆயிடுவாரு. நேற்று வந்து நடந்த ஊடக சந்திப்புலையும் அவர் சொல்லியிருப்பாரு, ஊடகவியலாளர்கள் வந்து மாற்றி மாற்றி கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் நீதிமன்றத்திலே இந்த மாதிரி க்ராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதுலேருந்து அழகாக தெளிவாக வந்துடுவேன், பதில் சொல்லிட்டு வந்துடுவேன், நீங்கள் நீ வந்து மடக்க பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா நீதிமன்ற உத்தரவுகளை வந்து யாரும் வந்து விமர்சிக்க முடியாது. ஆனால் அவர் நேற்று வரை வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பதில் தான் சொல்லியிருப்பார். நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்றோம், ஆனா அதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். A to Z சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாரு. நீதிமன்ற உத்தரவு ஓகே, ஆனா நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த உத்தரவை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருந்தது. அது எனக்கு இன்னொரு ஆசையா இருக்கு, உதய கவர்மெண்ட் பிள்ளை மத்தவங்க எல்லாத்துக்காகவும் முன்னிலாகி தன்னோட கருத்துக்களை சொல்லுறாரு. ஒருவேளை உதய கவர்மெண்ட் பிள்ளை கைது பண்ணா அவருக்காக யாரு பேசுவாங்க அப்படின்றதையுமே பார்க்கணும். ஆமா, அவங்க வருவாங்க, ராஜபக்ஷ ஆதரவாளர்களுக்கு இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இருப்பாங்க இல்லையா? இப்போ மஹிந்த ராஜபக்ஷ கேஸ் எல்லாம் பத்தி பார்த்தாச்சு. அவரோட மகன்களோட யோஷித ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, அவரோட கேஸ்க்கு வந்து இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அந்த கேஸை நிராகரிச்சிருக்காங்க. அதாவது அவரோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. தேசிய ஆட்சியோட கேஸ் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதி என்ற குற்றச்சாட்டை நிலைநிறுத்த முடியாது என தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை தான் மேல்முறை நீதிமன்றம் நிராகரிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து ஏற்கனவே டெய்ஸி ஆட்சியுமே அவங்க நிராகரிச்சுட்டாங்க. ஆமா, ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க மறந்துட்டாங்க. சரியா? இது மாதிரி வயசு போக போக இவங்களுமே இந்த கேசஸ் எல்லாம் இழுத்தடிக்க எல்லாருமே மறதிங்கிற ஒரு வியாதியை காரணம் காட்டுவாங்களோ அப்படிங்கிறது தெரியாது. இப்ப யோஷித ராஜபக்ஷவோட கோரிக்கை எதுவா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப டெய்ஸி பாட்டியை வந்து சட்டமா அதிபர் மூலமா திணைக்களம் மூலமா விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ சதி குற்றச்சாட்டை நீக்கணும் அப்படிங்கறத அவருடைய கோரிக்கையா இருந்தது. ஆனா சட்டம் அதிபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இன்றைய தினம் கோர்ட்ல இந்த கேஸ் எடுத்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இல்ல 2 பேர் சேர்ந்து தானே சதி செஞ்சதா இருக்கும், அப்போ ஒருத்தங்க இல்ல அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே இருந்து சதி செஞ்சதா மறதியா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில வந்து நீதிமன்றம் வந்து அவருடைய மனுவை நிராகரிச்சிருக்காங்க. இல்ல அதை வந்து சதின்னு சொல்லி கண்டினியூ பண்ண முடியும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. இனி வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கிற சட்டத்துல எந்தெந்த ஓட்டைகள் இருக்கோ அது மூலமா வெளியில வரலான்னு பாக்குறாங்க.
எல்லா அதான், ஓட்டையுமே அதான், நாங்க அதான். மூடிடுவோன்ற மாதிரி தான் தான், இந்த ஆமா. வழக்கு விசாரணை எங்கடா ஒரு கேப் நடந்துட்டு கிடைக்கும் இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அத மாதிரி தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இல்ல நீங்க எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து யோஷித்த ராஜபக்ஷவுக்கு இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வழக்கு. மத்தது வந்து வசந்த கருணாகரோட வழக்கு. இது 2மே வந்து இன்னைக்கு யோஷித்த ராஜபக்ஷ ஏகப்பட்ட related-ஆ வழக்குகள் இருக்கு. நல்லா கன்ஃபியூஸ் Confuse ஆயிட்டாங்க. இது வந்து ஆயிராதீங்க. டெய்ஸி ஆச்சியோட வழக்கு. ஆமா. 2 வழக்குகள் அப்படின்னா வசந்த கருணா கூட கைது செய்யப்பட்டதும், யோஷித ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. இது 2ஓட பின்னணியிலயுமே இருக்கிறது வந்து ஒருத்தர் தான் யோஷித ராஜபக்ஷ தான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நாள்ல என்னென்ன செய்திகள் பதிவாகி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எல்லாரும் வந்து நேற்றைய தினம் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா எங்கே போயிட்டாரு, எங்கே அண்ணாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு என்னதுன்னா, அவர் வந்து ஒரு தனிப்பட்ட காரணங்கள்னால கொஞ்ச நாள் விடுமுறையில் இருக்கார். கூடிய சீக்கிரம் அவர் வந்து வெகு விரைவில் வந்துடுவார். அது வரைக்கும் வந்து நாங்கள் 2 பேரும் தான் நிகழ்ச்சியோட தொடருவோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். அது வந்து இன்னும் நிறைய பேர் நிறைய பதிவுகளை கமெண்ட்ஸில் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். அதே மாதிரி சொல்லிக்கிட்டே ஸோ மறுபடியும் திங்கட்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு வீக்கெண்டில் வந்து நாங்கள் லீவு. திங்கட்கிழமை வந்து நிகழ்ச்சியோட, அதாவது இந்த 2 நாளில் என்ன நடக்குது, திங்கட்கிழமையும் சேர்ந்து இன்னும் அரசியல் கிழமை இப்படி எல்லாம் இருக்குது, நாட்டில் என்ன நடக்குது யார் அப்படின்னு யாருக்கு இது பண்ணப்பட போறா? ஆமாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ கிடைச்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வசந்த கருணாகரனுக்கு வந்து பிணை வழங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியை எதிர்பார்த்தது தானே. ஆமாம், நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்து போனார், நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இப்போ வந்து நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே மறுபடியும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.